வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆட்டு பண்ணைக்கு ஷெட்டு போட்டிருப்போம். ஷெட்டு மேலே பரண் போட்டிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, ஆட்டு பண்ணைக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் தேவை தானே. எதுக்குன்னா, இந்த மழை காலத்தில் நம்ம கடலை புண்ணாக்கு, இந்த பருத்தி கொட்டை, முத்து சோளம், அதாவது அடர் தெய்வங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. அது வெயில் காலத்தில் எங்கே வேணால் வச்சிடலாம். ஆனால் மழை காலம் போது அதுக்குன்னு தனி ஒரு ரூமு வேணும்ல. அந்த ரூம் தடுக்கணுன்னா தனியாக ஆட்டு பண்ணைக்கு பக்கத்துலேயே ஒரு தனி ஷெட்டு போட்டோம்னா அதுக்கு ஒரு தனி செலவாகும். அது இல்லாமல் ஆட்டு பண்ணையிலேயே பரனுக்கு கீழே எப்படி ஒரு ஸ்டோர் ரூம் அமைக்கிறது, அது மேலே பரண் அப்படின்னா ரீப்பரை தான் போட்டிருப்போம், இது பலகையை போட்டிருப்போம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. வாங்க, நம்ம ஆட்டு பண்ணையில் பரண், அதாவது நம்ம ஷெட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 50, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க. அது 6 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம். எப்படின்னா, ஒரு 20க்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பார்ட்மெண்ட்டாகவும், 10க்கு 15 அப்படின்னு 2 கம்பார்ட்மெண்ட்டு, அதாவது 20க்கு 15ன்னு ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்டு, 10க்கு 15 2 கம்பார்ட்மெண்ட், 6 கம்பார்ட்மெண்ட் வந்துருச்சா. இந்த 6 கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பலகையை போட்டு அது மேலே பலகை எதுக்கு அப்படின்னா, கீழே ஸ்டோர் ரூமை பயன்படுத்திக்கிறதுக்கு. இதை பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டு பண்ணைக்கு ரீப்பர் அடித்து பரண் போட்டிருப்போம் இல்லையா, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆடுகளுக்கு ரீப்பர் அடிச்சிருப்போம். இது அரேஞ்சு கேப் விட்டு அடிச்சிருப்போம். ஏன்னா ஆடுகளோட புழுக்க கீழே விழுகணும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் அமைக்கணும், கீழே ஸ்டோர் ரூமும் பயன்படுத்தணும் அப்படின்னா மேலே இது மாதிரி ரீப்பர் அடிக்க முடியாது இல்லையா. ரீப்பர் அடித்தோன்னா கீழே புழுக்கெல்லாம் கீழே விழுவும், யூரின் கீழே விழுகும். அந்த பிரச்சனை இருக்கும்போது கீழே அது ஸ்டோர் ரூமாக பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த 6 கம்பார்ட்மெண்ட்டாக தடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 20க்கு 15ன்னு ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்டும், 15க்கு 10ன்னு ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டும் வச்சுருப்போம். அதில் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் 15க்கு 10க்கு நம்ம பலகை அடிச்சிருப்போம். எப்படின்னா இப்படி தான் பாருங்களேன். அதில் ரீப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, ரீப்பர் அடிச்சிருப்போம். இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆடு இப்போ நடக்கிற ஏரியாவிலலாம் ரீப்பர் இருக்கும். இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் பலகை பாருங்கள், அது 1 அடி பலகை, அது அகலம் 1 அடி, நீளம் 10 அடி. இது மாதிரி பலகை அடிச்சிட்டோன்னா கேப் இருக்காது. இந்த கம்பார்ட்மெண்ட்டை எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஆடு குட்டிகள் இருக்குல்ல, அந்த ஆடு குட்டிகளை மேலே நிறுத்திக்கலாம், கீழே ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆட்டுக்குட்டி நிறுத்தணும்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி ரீப்பரை நெருக்கி தான் அடித்தாகணும். ஏன்னா ஆட்டுக்குட்டிகளோட கால், அதாவது கால் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. இந்த அரேஞ்சு கேப்புக்குள்ளே ஆட்டுக்குட்டி கால் உள்ளே போயிடும். ஆட்டுக்குட்டியோட கால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக மெலிசாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், உடஞ்சி போயிடும். அதுக்குள்ளே கால் விட்டு திரும்ப முறுக்குச்சுன்னா. அதுக்காகவே தான் அந்த ஆட்டுக்குட்டியும் மேலே விட்டுக்கலாம், கீழே ஸ்டோர் ரூமும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு ஐடியா பண்ணி. ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோர் ரூமுன்னு தனியாக போட்டோன்னா அதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும். அது ஒரு செலவை குறைச்சிக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ஸ்டோர் ரூம் மாதிரி நம்ம பரண் ஹைட்லேயே இந்த ஆட்டுக்குட்டி தங்கிறதுக்காகவும் ப்ளஸ்ஸு கீழே ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்துக்காக இப்படி பலகை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பலகை பார்த்திங்கன்னா சில்வர் ஒர்க் பலகை தான். இது சேலத்துலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பலகையில் பார்த்திங்கன்னா 1 அடி அகலம் உள்ள பலகை, 10 அடி நீளம் உள்ள பலகை, ஒரே பலகை. அது மாதிரி 15 பலகை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா 15 அடி நீளம், 1 அடி அகலத்தில் 15 அடி நீளத்துக்கு 15 பலகை. ஒரு பலகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 950 ரூபா, அந்த ரேஷியோவில் தான் வந்துச்சு. இதே பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பக்கம் வந்துடும். 15,000 பக்கம் வந்துருச்சு. இதுவே ரன்னர் அடிச்சு வந்தோன்னா 9,000 சம்திங் தான் செலவாகும். இதுனா 15,000 பக்கம் வந்துடும். ஏன்னா நான் பலகையோட ரேட் இல்லை, அடித்து அந்த ஸ்க்ரூடு எல்லா ரேட்டு தான் சொல்கிறேன். அந்த இது செட்டப்புக்கான ரேட்டு தான். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5,000 பக்கம் நமக்கு சேவ் ஆகுதா, அது சேவ் ஆகாது. 5,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். அந்த 5,000 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா செலவு. அப்படி செலவு பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்டோர் ரூமும் கிடச்சிக்கும். ஆட்டுக்குட்டிகளுக்கு மேலே தங்குறதுக்கு ப்ளைனாக இருக்கும்ல, அது கேப் அதிகமாக இல்லாமல். அப்போ அதில் கேப் அதிகமாக இல்லைன்னா அதில் ஆட்டுக்குட்டியோட புழுக்கெல்லாம் உள்ளே விழுந்து ஸ்டோர் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 100 ஆடுகளை பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம பரண் போட்டு அதில் கேப் வச்சுருப்போம். அதில்
குட்டிகள்னு பார்த்திங்கன்னா பெரிய புழுக்கை யூரின்லாம் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும் தான் அதில் தங்க வைப்போம். ஏன்னா பகல் டைமில் நம்ம மேக்ஸிமம் ஆள் இருக்கிறதுனால ஆட்டுக்குள்ளே விடுவோம். பால் குடிச்ச டைமில் மீதி தான் இங்கே விட போகிறோம். அப்போ குட்டிகளோட புழுக்குங்கிறது நிறையா ஸ்டோர் ஆகாது. அது ஒரு நாள் மேனுவலாக கூட்டி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பலவ செட்டப்பில் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஷெட்டில் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வைக்கணும், அதை மானிட்டரிங்லாம் பண்ணணுன்னா மானிட்டர் வைப்போம் இல்லையா, அது அப்புறமா இன்வெர்ட்டர் வைக்கணும். ஏன்னா 24 ஹவர்ஸ் வந்து கரண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் இன்வெர்ட்டரும் வைப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு ரூம் செட்டப் நமக்கு தேவை. அப்படிங்கிறதால தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதில் பாருங்கள், கீழே வந்து ப்ளூ ஷீட்டு வந்து 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் விண்டோ வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பலகை அடிச்சிட்ருக்கோம். கார்பெண்டர் வச்சு பலகையை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த செட்டப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுவே தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் போடணுன்னா இதுக்கு தனி செட்டப் போட்டு அது ஒரு பைசா செலவு அதிகமாகும். அந்த செலவுகள்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டப்பில் பண்ணுறோம். பலகை நல்லா நெருக்கி தான் போட்டிருக்கோம். கேப் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கேப்பு லைட்டாக இருக்கும். ஏன்னா மேலே நம்ம வந்து இந்த நூல் சாக்கு இருக்கு இல்லையா, அந்த சாக்கு தானே விரிக்க போகிறோம். விரிப்பு மாதிரி விரிச்சோம்னா அதுக்கு கீழே வந்து ஒரு தார்பாய் போட்டு அது மேலே தான் வந்து இந்த நூல் சாக்கை விரிச்சிக்கணும். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிலாம் யூரின் போச்சுன்னா அந்த யூரின் அப்படி உள்வாங்கிக்கும், மேலெல்லாம் புழுக்கையாக இருக்கும். அதை மட்டும் அப்படியே சுருட்டி எடுத்துட்டோம்னா கீழே வந்து எந்த இதுவும் அந்த யூரினோ புழுக்கையோ விழுகாது. மற்றபடி நல்லா சேஃபாக தான் இருக்கும். இந்த பலகையும் வந்து வெயில் காலத்தில் இருந்தாலுமே நல்ல ஸ்ட்ராங்கான பலகை தான். சில்வருக்கு பலகை ஸ்ட்ராங்கான பலகை தான். பலகையை பாருங்கள், பசங்க தூக்கிட்டு வராங்க இல்லையா, அந்த இது தான். கனம் பார்த்திங்கன்னா நல்லா 1 இன்ச்சு கனம், 1.5 இன்ச்சு கனம் இருக்கும். 1.5 இன்ச்சு கனம், 1 அடி அகலம், 10 அடி நீளம் உள்ள பலகை தான் அது. இது ஒரு கார்பெண்டர் எடுத்து அதில் தூக்குவார் பாருங்கள், நல்லாயிருக்கும் பலகை. பலகையெல்லாம் பெண்டு இல்லாமல் கொஞ்சம் நேராக சூப்பராக நல்லா சரியாக தான் இருந்துச்சு. பலகை கொஞ்சம் எப்படின்னா ஈரப்பலகையாக இருக்கும்போது சரியாக இருக்கும். காஞ்சா ரொம்ப பெண்டு விழுமே அப்படின்னா நம்ம ஈரப்பலகையிலே தான் போட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே பெண்டு விழுவோம். பெண்டெல்லாம் விழுகாது, அதே ஸ்ட்ரெயிட்டு லென்த்து நல்லாவே இருக்கும். அது மாதிரி பலகை முறுக்கிக்கிட்டும் போகாது, நல்லா சரியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பலகை வச்சோடனே கரெக்டாக அந்த கேப் இல்லாமல் வந்துடும். காஞ்ச பிறகு லைட்டாக கேப் வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஒரு தார்பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சணல் சாக்கை போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த பலகை தூக்கிட்டு வருவாங்க, பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும். பலகை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதை ஏன் வச்சு எடுக்கிறாங்கன்னா, அந்த பலகை புதுசாக தானே வாங்கிட்டு வந்தோம். ஈரப்பலகையாக இருக்கும்போது அந்த சாமியார் முன் சொல்லி குட்டி குட்டி எறும்பாக இருக்கும் பலகையில் இருந்ததுனால அதுக்காக தான் கீழே வச்சு எடுத்தாங்க. அது மாதிரி பலகை வந்து நல்லா குவாலிட்டியாக பாருங்கன்னா, பலகை திக்னஸ் உங்களுக்கு தெரியுதா, 1.5 இன்ச்சு திக்னஸ்ஸு. இதோட லாஸ்ட்டு இன்னொரு பலகை போட்டால் முடிஞ்சிடும். இப்படி தான் இந்த மாதிரி செட்டப்பில் தான் நம்ம வந்து ஸ்டோர் ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சைடில் தான் ப்ளூ கலர் ஷீட்டு வந்து வச்சு பேக் பண்ணியாச்சு. 4 சைடும் வச்சு பேக் பண்ணியிருப்போம். கீழே பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இந்த கீழேயும் வரைக்கும் நம்ம ப்ளூ கலர் ஷீட்டு கொண்டு போகலாம். நம்ம மழை காலத்தில் சாரல் அடித்து அது துரு பிடிச்சி ஷீட்டு வீணாக போய்டும் இல்லையா, அதுக்காக கீழே வந்து காங்கிரீட் போட்டுடலான்ட்டு சுற்றிலும். ஏற்கனவே நம்ம ஷெட்டில் வந்து கீழே காங்கிரீட் போட்டிருப்போம். சைடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காங்கிரீட் போட்டிருப்போம். அது இப்போ சைடில் பார்த்திங்கன்னா சுற்றி காங்கிரீட் போட்டுடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஷீட்டை ஹைட்டில் வச்சுருக்கோம். ஒரு 1.5 அடி காங்கிரீட் ஹைட்டு வரும். ஏன்னா கீழேயும் தளம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த பலகை எல்லாமே அடித்து முடிச்சிருப்போம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுங்களா, பலகை அப்புறம் கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக அடித்து முடிச்சாச்சு. மீதி இருக்கிற அந்த ஏரியாலாம் வந்து பரன் போடணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்பர் தான் அடிக்கணும். அது இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. திரும்ப நம்ம 2 கம்பார்ட்மெண்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் தான் ஆடு வச்சுருக்கோம். மீதி கம்பார்ட்மெண்ட் மட்டும் இன்னும் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். அதில் ரீப்பர் அடிக்கணும். இப்போதைக்கு நம்ம குட்டிகளுக்கு சேஃபாகவும் வர மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டோர் ரூம் தேவை இல்லையா, அதுக்காக தான். பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு அந்த ஏரியா மட்டும் தடுத்து ஒரு பார்த்தா தெரியும். பார்த்திங்களா, 4 பக்கம் ஷீட் வச்சு ஸ்டோர் ரூம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கீழேயும் பார்த்திங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் ஷீட்டு முட்டி இருக்காது. கீழே அதில் வந்து கீழே காங்கிரீட் வால் மாதிரி காங்கிரீட் போட்டு விட்ருவோம். இல்லை டாப்பில் பார்த்திங்களா கேப்லாம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா குட்டி நிற்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பறனுக்குன்னு ரீப்பர் அடிச்சிருப்போம். அந்த ரீப்பரில் பார்த்திங்கன்னா கேப்பை அரேஞ்சு கொடுத்துருப்போம். குட்டிகளோட கால் உள்ளே போயிடும். இந்த மாதிரி வச்சோம்னா இந்த செட்டப்பில் வந்து குட்டிகள் கால் உள்ளே போகாது. அதுக்காக தான் பாருங்கள், அந்த ஷெட்டு 4 பக்கமும்
ப்ளூ கலர் ஷீட் அடிச்சிருப்போம். அதுக்கு பதிலாக அது ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோரும் செட் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா ரூம் தெரியும், இதான் டோரு. நம்ம கீழே அந்த காங்கிரீட் போட்டோன்னா வேலை கம்ப்ளீட் ஆகிரும். ஸ்டோர் ரூம் வந்து நமக்கு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இப்போ ஸ்டெப்ஸை ஒட்டியே கரெக்டாக ஸ்டோர் ரூமு, கீழே வந்து ஸ்டோர் ரூமாக பயன்படுத்திக்கலாம். மேலே இருக்கிற அந்த பரண் ஏரியா வந்து பலகை போட்டிருக்கிறதுனால அது ஆட்டுக்குட்டிகள் நிறுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டிகள் கால் உள்ளே போகாமல் இருக்கும். இந்த செட்டப் வந்து எதுக்குன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தனியாக ஸ்டோர் ரூம் கட்டணுன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த எலக்ட்ரிக்கல் போர்டு, சுவிட்ச் போர்டெல்லாம் உள்ளே வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் ஒரு பாதுகாப்பு. ஏன்னா சுவிட்ச் போர்டு மழையில் நனையக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் வாங்கியிருக்கோம். சர்வீஸ் வாங்காமல் பண்ணே நடத்தலாம். பட் ஆனால் அதுக்கு பவர் ஒன்றும் இல்லை. இப்போ ஜாப் கட்டர் வச்சுருக்கோம், கரண்ட்டு இருக்குது, நைட்டில் கரண்ட் இருக்குது, சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு வந்து பவர் தேவை. அதே மாதிரி இன்வெர்ட்டரும் வைக்கணும். சிசிடிவி கேமராவை பயன்படுத்தினாவே இன்வெர்ட்டர் வச்சா தான் சிசிடிவி கேமரா அடி வாங்காமல் சீக்கிரம் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த பவரை வந்து கரெக்டான அளவுக்கு கொடுக்கும். அப்போ அந்த இன்வெர்ட்டர்லாம் வைக்கணும்னா ஒரு சேஃப்டியாக இருக்கிறது ஒரு ரூம் தேவை. மற்றபடி எதையும் தாண்டி நம்மளே போனோம் மழை காலத்தில் நிற்கிறதுக்கு ஒரு சரியான ரூம் வேணும் இல்லையா. அதனால தான் ஒரே ஷெட்டில் மேலே பரணு, கீழே ஒரு பார்ட்டு மட்டும் இது மாதிரி ஸ்டோர் ரூமு ப்ளஸ் ஒரு தங்கிறதுக்கு ஒரு ரூமு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதான் ரூம் உள்ளே பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், கீழே மட்டும் அந்த இது நம்ம காங்கிரீட் போட்டுட்டோம். கீழே காங்கிரீட் போட்டு சைடு அது வந்து ஜன்னல் திறந்து விட்ட ஏர் வரத்துக்கு. ரூமோட சைஸு பார்த்திங்கன்னா 10க்கு 15 போதுமான அளவு தான். ஒரு பெரிய ரூமாக இருக்கும். நம்ம ஸ்டோர் ரூம் தேவையான மெட்டீரியல் உள்ள ஸ்டாக் பண்ணிக்கலாம். மாதிரி இன்வெர்ட்டர் வச்சுக்கலாம். தேவைன்னா ஒரு கட்டில் கூட போட்டுட்டு நைட் வாட்ச்மேன் தங்குறது கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த செட்டப் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இப்போ ஷெட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுக்க தான் நமக்கு தொடர்ந்து வீடியோ போடணுன்னு ஒரு உத்வேகம் வரும். அப்படியே ரவுண்ட் பட்டனில் தெரிகிற நம்ம லோகோவை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ரிலேட்டட் வீடியோ ஸ்கொயர் பட்டனில் தெரிகிற ரிலேட்டட் வீடியோ அழுத்தி அடுத்த வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.